என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இன்னொரு எங்கே என்ற கேள்வியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனம். 1 கொரிந்தியர் 15:55. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நேற்று தியானித்தோம், மரணமே உன் கூர் எங்கே? அதே வசனத்தின் அடுத்த பகுதியிலே பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இடப்போகிற முழக்கம்தான். அவர்கள் உயிர்த்தெழுந்து அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அல்லவா? அவர்கள் சொல்ல போகிறார்கள், பாதாளமே நீ என்னைய பிடிச்சு வைக்கலாம்னு நினைச்சியா? என்னைய நீ மேற்கொள்ளலாம் நினைச்சியா? உன்னை நான் ஜெயிச்சிட்டேன். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் இந்த முழக்கத்தை விடுவார்கள். ஒருவேளை ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய மரணம் இருந்தால் நாமும் இப்படி ஒரு முழக்கத்தை இட வேண்டும். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இன்னைக்கு பாதாளத்தை ஜெயிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. பாதாளத்தினத்திலே தோற்று போகிறவர்கள் அல்ல, பாதாளத்தின் வல்லமையிலே சிக்குகிறவர்கள் அல்ல. பாதாளம் ஆவென்று திறந்து தன்னிடத்தில் வருகிறவர்களை விழுங்கும் என்று வாசிக்கிறோம். பாதாளத்திலே புழுக்கள் தான் போர்வையாயிருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்குமா? அப்படி ஒரு பாதாளத்துக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பாதாளத்தை பார்த்து சொல்லணும், நீ என் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மரணத்திலே உங்களுக்கு நிச்சயம் உண்டா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் உயிர்த்தெழுவீர்கள் என்று உங்களுக்கு அந்த நிச்சயம் உண்டா? ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, நானும் கிறிஸ்தவனா இருந்தேன், நானும் சர்ச்சுக்கு போனேன், நானும் காணிக்க கொடுத்தேன், என் பேர் கிறிஸ்தவ பேர், நான் 2-3 தலைமுறையா கிறிஸ்தவங்களா வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. நீங்க ஒருவேளை அந்த ஒரு போர்வையிலே நாம் இதுதான் எனக்கு மேன்மை, இது இருந்தால் பரலோகத்துக்கு போயிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஏமாந்து போவீங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்படாம, மீட்கப்படாம, பாவத்தை ஜெயிக்காம ஒரு மனிதனும் அந்த பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. பாதாளத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சில காரியங்கள் உண்டு. இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 30 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 30 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 30:3. சங்கீதம் 30:3. சங்கீதக்காரன் என்ன அழகான ஒரு அறிக்கையை செய்கிறார் பாருங்க. நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர், பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர். பிரியமானவர்களே, பாதாளத்துக்குரியவர்கள் அல்ல நீங்களும் நானும், அதை மறந்துடாதீங்க. ஆனால் பாதாளத்திலே ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்படுறான், ஏன் அங்கே போனான் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 16 அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாருங்க, இந்த ஓம நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தவன், பூமியில அவனுடைய அனுபவங்கள், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். உண்மையில சொல்லப்போனா ஒரு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டான். இவ்வளவு பணமும் ஐஸ்வர்யமும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் தன்னுடைய நித்தியத்தை பாதாளத்தில் கழிக்கிறான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்ஸ் பாதாளத்துக்கு போயிட்டா திரும்ப வெளியே வர முடியாது என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஓமை, மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கிற ஒரு ஓமை என்று நான் சொல்லுவேன். இந்த வார்த்தையை கேட்கிற நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. பாதாளத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தை மேற்கொள்ளணும். சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, ஏன் இவன் பாதாளத்துக்கு போனா? 3 காரியத்தை சொல்றேன். 1, உலகத்தை அனுபவித்தவன். உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கின்ற ஒரு கூட்டம் உண்டு. உலகம்தான் சார், நான் உலகத்துக்காக, உலகத்தின் பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதாவது பாதாளத்தை குறித்தோ, நரகத்தை குறித்தோ, பரலோகத்தை குறித்தோ எல்லளவும் அந்த எண்ணம் இல்லாதவர்கள். நான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ள மரிக்கிறேன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேனேன்ற பயம் இல்லை. நான் ஆண்டவரோடு கூட வாழ்ந்தா, இந்த உலக வாழ்க்கையை தாண்டி ஆண்டவரை நான் நேசித்தா
அவரோடு கூட நான் நித்தியமா வாழ்வேன்ற அந்த தரிசனம் இல்லை. இருக்கிற உலகத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் பரலோகத்தை நினைக்கலாம், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ற கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் பிசாசு கண்களை குருடாக்கி விட்டான் என்பதற்கான முதல் அடையாளம். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போவோம்னு நினைக்கிற அப்படிப்பட்ட யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான், விழித்து கொள்ளுங்கள். காரணம், இயேசு கிறிஸ்து பொய் உரையாதவர், அவர் சத்தியபரர். அவர் ஒரு ஓமையை சொல்றார்னா சும்மா ஒரு கதையை கட்டிட்டு போகிறதற்காக அல்ல, பாதாளத்துக்கு நம்ம போறதற்கான காரணத்தை அவர் சொல்லுகிறார். உலகத்தை சம்பிரமமாய் வாழ்ந்து சுகித்து உலகத்தை அனுபவிச்சான். உலகம்தான் அவனுடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன், அவன் சுற்றி இருக்கிற எதையுமே அவன் கண்டுக்கவே இல்லை. உலகம் நம்முடையது அல்ல, இந்த உலக எனக்கு பாத்திரன் அல்ல என்று வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர்கள் விசுவாச வீரர்கள். ஒருவேளை உலகத்துக்காக அதிகமான நேரம் செலவு பண்ணி, ஜபத்துக்கு நேரம் இல்லை, வேத வாசிப்புக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை, ஊழியத்துக்காக நான் செலவு பண்ண நேரம் இல்லை, ஆனால் மற்ற எதுக்கு வேணாலும் என்னுடைய நேரத்தை கொடுப்பேன் அப்படின்னா, நானும் உலகத்தோடு உலகமாக இருக்கிறேன். ஏதோ ஊருகா மாதிரி நீங்கள் பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறதையும் சர்ச்சுக்கு போகிறதையும் ஊழியத்துக்கு கொடுக்கறதையும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தா மனம் திரும்புங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதெல்லாம் நித்தியத்திற்கான ஒரு முன்னோட்டம் தான். இது நித்தியத்திற்காக நான் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுகிற சில பிரயாசங்கள், நித்திய வாழ்வுக்கு என்னை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த உலகம். நாளை இங்கே நான் அப்படி இருந்துட்டு அங்கே போய் நான் ஒழுங்காக வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இங்கே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். முதலாவதாக உலகத்தை அனுபவித்தவன். இரண்டாவது அந்த 16, 21, 22 பாருங்களேன், அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்தார். அவன் வீட்டு வாசற்படியில் இருக்கிற அந்த தரித்திரன் இவன் மேஜையிலிருந்து விழுகிற மிச்ச மீதியை தான் எடுத்து சாப்பிட்றான். நாய், அது அவன் வளர்த்த நாயா இருக்கலாம், அது அவன் பருக்களை நக்கிற்று. அப்படின்னா நாயை விரட்டலை, ஏன்பா கீழே கிடக்கிறத சாப்பிட்ற, அது நாய் சாப்பிட்டுட்டு போட்டோம், நான் உனக்கு தரேன்ப்பா சொல்லலை. உதவாதவன், உதவாதவன், எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்னு சொல்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உதவாதவன், யாருக்கும் ஒரு உதவி செய்யலை, வீட்டு வாசற்படியில் இருக்கிறவனுக்கு உதவி செய்யலை. யோசித்து பாருங்க, நிறைய பேர் அப்படிதான், தங்களை சுற்றி இருக்கிறவர்களை குறித்த ஒரு கவனம் இல்லாதவர்கள். கிறிஸ்தவர்களுக்கு 2 கண் இருக்கணும். சுவிசேஷம் ஒரு கண், இரண்டாவதாக சமுதாய பார்வை ஒரு கண், 2 இருக்கணும். இயேசு சுவிசேஷம் சொன்னார், பிசாசுகளை துரத்தினார், அதே நேரத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். அதனால தான் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். 2 இருக்கணும். சிலவங்களுக்கு வெறும் சமுதாய பார்வை மாத்திரம் இருக்கும், சுவிசேஷமே இருக்காது. சமுதாய பார்வை சுவிசேஷம் இல்லாமல் இருக்குமானால் அது வீண். சுவிசேஷம் சமுதாய பார்வை இல்லாமல் இருந்தால் இதுவும் வீண். 2 கண்களாய் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், எப்போதும் மற்றவங்களுக்கு நான் எந்த விதத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன். யோசித்து பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான், ஒவ்வொரு நாளும் பிறருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதில் கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பேன், இன்னைக்கு நான் பிறருக்கு என் நிமித்தம் ஆண்டவரை நான் காட்டுவேன், நான் எப்படி ஆண்டவரை இந்த உலகத்தில் கொண்டு போகிறேன். உதவாதவன், உலகத்தை அனுபவித்தவன். இரண்டாவது உதவாதவன். மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். யோசித்து பாருங்க, இங்கே ஊழியம் செய்யாதவன் அல்லது ஆத்ம பாரம் மிக தாமதமாய் வந்திருக்கிறது. எங்கே போய் அவன் ஊழியம் செய்ய நினைக்கிறான் பாருங்க. நான் போய் சொல்லட்டுமா? எப்பா, போக முடியாது. அப்போ நான் உங்ககிட்ட இருக்கிற அந்த லாசரை வேணால் கீழே அனுப்புங்களேன், அவன் போய் ஒரு ஊழியம் செய்யட்டும். இவ்வளோ நாள் நீ என்ன பண்ண? சிலருக்கு ஆத்ம பாரம் ரொம்ப லேட்டாக வரும், இந்த ஊழிய பாரம் ரொம்ப லேட்டாக வரும். படுக்கையிலே சிலருக்கு அந்த ஊழிய பாரம் வரும். ஆண்டவரே, இப்போ வேணால் ஜீவனை தந்தா நான் ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன், இல்லை ஊழியம் செய்கிறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், தவறில்லை. ஆனால் படுக்கையில் தான் தீர்மானம் பண்ணணுமா? தேவன் நமக்கு நல்ல கை காலை கொடுத்துருக்கும் போது ஆண்டுக்காக என்ன செய்கிறோம்? உழைங்க. உலகத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு உண்மையாக இருங்க, 8 மணி நேரமும் தேவனுடைய பிள்ளையாக அங்கே வேலை செய்யுங்க. ஆனால் அடுத்த 8 மணி நேரம் யாருக்கு செய்ய போகிறோம்? யாருக்காக உழைக்க போகிறோம்? யாருக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறோம்? இந்த மாதம் மனக்கண்களை திறப்போம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட பார்வையற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நாம் பெரிய திட்டங்களை போட்டுட்ருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சுற்றி யாரோ பார்வை இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு கைப்பிரதி கொடுக்கறதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்களேன், நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்.
ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்க. எப்படியாவது கொஞ்சம் கைப்பிரதி வச்சுக்கோங்க. சில நியூ டெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. தேடி வந்தவர்களை தேடி சொல்வோன்னு போன மாதம் சுமார் 3 லட்சம் பேரை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். 50,000 பேருக்கு மேலே நாம் நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்ன செய்ய போகிறோம்? கால தாமதமாக ஆத்ம பாரம் வருதோ, கால தாமதமாக ஊழியம் செய்யணுன்ற எண்ணம் வருதோ. சிலவங்க சொல்லுவாங்க, நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் பிரதர். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்? தேவன் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்குற காலத்தில் யோசித்து பாருங்கள். இந்திய தேசத்துக்கு வந்த மிஷனரிமார்கள் யாரும் பெருசாக 90 வயசில் வாழலை. கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க, ஆனால் சாதிச்சாங்க. இதுதான் வாழ்க்கை. எவ்வளோ நாள் வாழ்கிறோம்? எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? வாழ்கிற கொஞ்ச நாளில் என்ன சாதிக்க போகிறோம்? தரிசனத்தோடு கூட வாழ்வோம். நம்ம சொல்லணும், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடியுமா? சங்கீதம் 30:3 இந்த நாளுக்குரிய மனப்படாசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, பாதாளத்தை மேற்கொள்ள, பாதாளத்தை ஜெயிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். நாங்கள் இந்த உலகத்தில் உலகத்தோடு உலகமாக வாழாமல், ஆண்டவரே, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல், எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இயேசுவை சொல்லாமல், ஊழியம் செய்யாமல், நாங்கள் இந்த உலகத்தில் ஒருவேளை ஒரு அசதியோடு அல்லது ஆண்டவரே தரிசனம் இல்லாமல் வாழ்ந்தால் நாங்களும் பாதாளத்திலே பங்கடைவோம் என்பதற்கு இந்த ஓமை எத்தனை பெரிய அடையாளம், சாட்சி, திருஷ்டாந்தகமாய் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். நாங்களும் கவனத்தோடு இந்த உலகத்தில் வாழ உதவி செய்யும். அர்ப்பணிக்கிறோம். தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தங்களால் முடிந்த ஊழியத்தை செய்ய ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தரிசனத்தோடு ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.